ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஆவடி லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாலி செயின் கலெக்ஷன் போடுங்க அக்கா. நாங்கள் ஆவடியில் தான் இருக்கோம். உங்களை பார்த்திருக்கேன்னுட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தவங்க என்கிட்ட வந்து பேசுங்க சிஸ்டர், யாருன்னு தெரியல எனக்கு. லைட் வெயிட்டில் காட்டுங்க அக்கா. அதையும் 16 கிராம் 2 பவுண்டில் தாலி செயினும் கழுத்தில் டெய்லி வேர் பண்ண முடியுமா, போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டாங்க ஒரு சிஸ்டரு. இந்த செயின் வந்து 97 கிராம்ஸ் அப்படின்னா 11 சவரம் கிட்ட. ஆமாம், நல்லா சாலிடான ஒத்தையில் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் இப்போ கரெக்டாக எனக்கு தெரியலங்க. என்னோடய தாலி செயின் கூட 16 கிராம் தான். அப்படியா இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 16 கிராம்ஸ் 2 பவுண்டில் தான் போட்டிருக்கேங்க. என்னோடய தாலி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது 7 சவரங்க. அந்த வெயிட்டான தாலி செயின் போட முடியாதுன்னுட்டு என் பையனுக்கு வாங்கின செயின் தாங்க அது 2 பவுண்டில். அது எடுத்துகிட்டு சிம்பிளாக என்னோடய தாலி, அந்த கின்னி பொட்டு, ஒரு 4 தங்க குண்டு மட்டும் போட்டிருக்கேங்க. மற்றபடி தாலி உருக்கள் கூட எதுவுமே இல்லை என் கழுத்தில். ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால ஹெவி வெயிட் போட முடியாதுன்னுட்டு நான் போடுறதில்ல. உங்களோட தாலியில் எவ்வளோ வெயிட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதில்ல. ஸோ 2 சவரத்தில் செயின் என்னவோ நல்லா தான் இருக்குது. வெறும் தாலி மட்டும் போடுறதா இருந்தால் தாராளமாக போட்டிக்கலாம். 5 வருஷமாக நான் போட்டுட்டு தாங்க இருக்கேன். 4-5 வருஷம் மேலேயே போட்டுட்டு தான் இருக்கேன். அது தம்பி என் பையனோட செயின் தான் நான் தாலி செயினாக போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைட் வெயிட் வெறும் தாலி மட்டும் போடுறதா இருந்தால் 2 பவுண்டில் நல்லா தான் இருக்கும். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இங்கே இருக்கிற கலெக்ஷன் காட்ட சொல்லியிருக்கீங்க, நான் காட்டியிருக்கேன். 2 பவுனு, 2.5 பவுனு, 2.25 பவுன் அந்த மாதிரி வெயிட்லவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் 3, 4, 5 பவுனில் கூட பார்ப்பாங்கல்ல, ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு சாய்ஸு, அது உங்களோட பெஸ்ட்டு எதுன்னுட்டு நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து வெயிட்டு கூட மேலே டேக்கோடு காட்டியிருக்கேங்க. இது 3 பவுனு கிட்டே இருக்குது. பால்ஸ் ஒரு 3 கோல்டு பால்ஸ் வர மாதிரி பேட்டர்னுங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 3 பவுனுன்னும் போது எல்லோரும் நார்மலாக 3 பவுனில் தான் போடுவாங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு 2 சவரம் பட்ஜெட்டில் கேட்டிருந்தேங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டைமண்ட் வச்ச முகப்பு தாலி செயின் தாங்க. அந்த குண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் டைமண்டு. கெட்டியான ஸ்டிஃபான சரடு கொத்து மாடல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செயினெல்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்டில் வருதுங்க. முகப்பு வச்ச மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. லைட் வெயிட்டில் உங்களுக்கு 2 சவரத்தில் இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு டேக்கோட காட்டுறாங்க. இது 19 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஃப்ளெக்சிபிள் பேட்டர்னில் வருது செயின். இந்த முகப்பு இல்லாமன்னா உங்களுக்கு 2 பவுண்ட்லவே கூட அவைலபிள் இருக்குது. இது வந்து நம்ம டைமண்டில் போட முடியாது, நார்மல் ஸ்டோனில் இருக்கும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நடுவில் ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு மேலே கீழே ஒரு குண்டுலவும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வருது. நல்லா அழகாக இருக்குது. அது எதுவுமே குத்துன மாதிரி அந்த மாதிரி இல்லை, சாஃப்டாக தான் க்ளோசிங் இருக்குது அந்த டாலருக்கு முகப்புக்கு. இது வந்து டைமண்டு தாலி செயின் தாங்க. இது வந்து பீகாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெதர் விரிச்ச மாதிரி ஒயிட் கலரு ஸ்டோன்ஸ் மாதிரி தெரியுதில்ல, அதெல்லாம் டைமண்டு. இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ரூபி, எமரால்டு எல்லாமே ஒரிஜினல்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சாலிடான டைமண்டு முகப்பு தாங்க. அழகாக இருக்குது. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது, சாலிடாக இருக்குது. இதோட டைமண்ட் சைஸு கூட பெரிய பெரிய சைஸுங்க. நல்லா பார்வையாக இருக்கும் கழுத்தில் போட்டால். ரவுண்டாக பெரிய டாலரு. அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இது 15 கிராம் தான். இந்த மாதிரி முகப்பு வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அழகாக தான் இருக்கும். ஆனால் தாலி உருக்கள் நிறையா போட்டால் கட் ஆகிடும்னுட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அடுத்தது இது ஒரு 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த சைடு திரும்பினாலும் இந்த சைடு திரும்பினாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இந்த மாதிரி செயினும் அவைலபிள் இருக்குங்க. இது ப்ளைன் குண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் காட்டின இதில் ஒரு ஃபினிஷிங் வந்து ஷைனிங் ஃபினிஷிங் மாதிரி வருது இல்லை, இது கொஞ்சம் மாடலாக கொடுத்துருக்காங்க. 3 சவரமில் இருக்குது. இது வந்து நல்லா அழகாக இருக்குது. பெரிய முகப்பு இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இந்த டைமண்டு முகப்பு கூட நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு. மேலே ஒரு டமரக்கம் அந்த ஷேப் அப்படி இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸ்ப்ரிங்கு பேட்டர்ன் மாதிரி டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செயின் வந்து சரடு கொத்து செயின் தான், அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பேட்டர்னு. இது வந்து நம்ம அப்படியே தான் வாங்கணும், தனியாக டாலர் வந்து இதில் அட்டாச் பண்ணலை. ஸோ அப்படியே வாங்குகிற மாதிரி பேட்டர்னு. 44 கிராம்ஸ் இருக்குது. 5.5 பவுனு கிட்ட இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குது இந்த தாலி செயின். அதுக்கு தான் திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு போட்ட அந்த ரைட் சைடு வந்து ஃபுல் அந்த செயின் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே டைமண்ட் தான் ஜொலிக்கும், அந்த மாதிரி பேட்டர்னு.
அடுத்தது இந்த மாதிரி மாடல்ஸில் கூட செயின் இருக்குங்க. இப்போ ஸ்ப்ரிங் பேட்டர்ன் தானே நம்ம பார்ப்போம், ரோப் செயின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு 2 சவரத்தில் 2.5 சவரத்தில் செயின் அவைலபிள் இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறது மோஸ்ட்லி 1.25 சவரத்துலேருந்து காட்டியிருக்கேங்க. இது ஒரு 19 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. 2.5 பவுன் கிட்ட வருதுங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு முகப்பு மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த டாலர் நடுவில் அம்மன் இருக்கிற மாதிரி மேலே ஒரு குண்டு ப்ளைனாக கீழே ஒரு குண்டு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் உங்களுக்கு 2 பவுனுக்கே வருது. அப்ராக்ஸாக இன்னும் 2 பவுன் கூட இல்லை, 15.850 என்னவோ இருக்குது. இதுவுமே 2 பவுன். இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு 2 பவுனில் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் தாங்க. இதில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே கீழே எல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. 2 பவுன் தான், 16 கிராம் தான் இருக்குங்க. இந்த செயினுமே அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த 4 விரல் இருக்கிற மாதிரி முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெவியான டாலர் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 சவரம் கிட்ட இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறது 5, 6 அப்படி வர மாதிரி வெயிட்டில் கொடுத்துருக்காங்கங்க. இது கோதுமை பூசை பேட்டர்னில் பெரிய பெரிய ட்ரம் இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ரோப் செயின் போடுவோம் இல்லை, அந்த மாதிரி செயினுக்கு இங்கே டாலர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது செயின்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வெயிட் அதிகமாக இல்லை, அதனால நம்மளுக்கு பார்க்கவே செயின் சாலிடாக இருக்கிற மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் 4.5 சவரம் கிட்ட வருது. அடுத்தது இந்த ரோப் செயினும் 3 பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் கெட்டியான செயின் தான். இது முகப்பு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பால் கீழே ஒரு பால் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. இந்த மாதிரி கூட நிறைய மாடல்ஸ் இருக்குங்க அவைலபிளாக. சூப்பராக இருக்குது மாடல்ஸ். இது டைமண்ட் வச்சு தாலி முகப்பு செயினுங்க. ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு டைமண்ட் இருக்குது, சிங்கிள் ஹார்ட் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குங்க. இது சிம்பிளாக வேணும், எலிகெண்ட்டாக இருக்கணும், டீசென்ட் லுக் இருக்கணும், ஹெவியாக டாலர் வேண்டாம் டைமண்ட்லான்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 4 சவரம் கிட்ட இருக்குங்க. அழகாக இருக்குல்ல. டைமண்ட் காஸ்ட்டு தனியாக வரும். ஒருவேளை நீங்கள் ஸ்டோன்ஸ் முகப்பு வச்ச தாலி செயின் வாங்கினா ஸ்டோன்ஸ் காஸ்ட்டு தனியாக வரும். இது ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம டைமண்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 20 கிராம் அப்படி இருக்கிற மாதிரி, 16 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கிற மாதிரி. நான் 1.5 பவுனுக்கே ஒரு செயின் பார்த்துருந்தேங்க, 12 கிராம்ஸ்ன்னுட்டு. அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 12 கிராம்ஸ் அண்ணும்போது அது டெய்லி போட முடியுமா என்னன்னு தெரில. 12 கிராம்ஸ்க்கு இந்த மாதிரி செயின் இருக்குது. அது நார்மல் செயினாக கூட நீங்கள் போட்டிக்கலாம். இதெல்லாம் ஹெவியாக இருக்கிற ரோப் செயின் மாடல்ஸ் தாங்க. இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குன்னு காட்டிகிட்ருக்கேன். இதில் 3 குண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 3.5 சவரம் கிட்ட இருக்குது. க்ரீனும் ஒயிட்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி தாலி முகப்பு செயினும். அடுத்தது இது ஒரு பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. அழகாக இருந்துச்சு இந்த மாடலுக்கு. நேராக பார்க்கும்போது எடுத்து 5.25 சவரம் கிட்ட இருக்குங்க. நல்லா சாலிடாக இருந்துச்சு. அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. அடுத்தது இது 3 கோல்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சுங்க. எப்படி திரும்பினாலும் ஸ்டோன்ஸ் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி பேட்டர்னு. 3.25 சவரம் கிட்ட இருந்துச்சு. அடுத்தது இந்த மாடலும் அழகாக இருக்குது பாருங்களேன். ரோப் மாதிரி நடுவில் கொடுத்துட்டு மேலே கீழே பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது டைமண்ட் கிடையாதுங்க, ஸ்டோன்ஸ் வச்சது. இதுவுமே அழகான ஒரு எலிகெண்ட்டான ஒரு டீசென்ட் லுக்கு. இந்த மாதிரி மாடல்ஸ் நிறையா இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸ் ஆவடி பிரான்ச்சில். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னுட்டு எனக்கு தெரியல. நீங்கள் 16 கிராம்ஸ் 2 சவரமில் தாலி செயின் கேட்டிங்க. 2 சவரமில் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, ப்ளைன் பால்ஸ் முகப்பு மாதிரி இருக்குது, நார்மல் செயின் மாடலும் இருக்குது. நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் தாலி உருக்கல் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி போடணுன்னா தாங்குமான்னுட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஆச்சாரி இருக்கிறாங்க, ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடல் அந்த காலத்தில் இந்த மாடல் தான் போட்டுன்னு இருப்பாங்க. கெட்டியாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி 2 லேயரில் செயின் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. இது ஒரு 5 சவரம் கிட்ட இருக்குது. இதில் சொல்லியிருந்தேன் இல்லை 1.5 பவுனில் இந்த மாடலில் இருந்துச்சுங்க. 1.5 பவுனு இந்த செயினு. இது கூட நீங்கள் தாலி செயினாக நம்ம போட்டிக்கலாம்னா போட்டிக்கலாம். லைட் வெயிட் கலெக்ஷன் தான். இந்த செயின் ஒரு 2.5 பவுனுக்கிட்ட 4வது செயினாக என்னவோ அங்கே 1.5 சவரமில் பார்த்துருந்தேன். நல்லா இருக்குது செயின். இதெல்லாம் சிம்பிளாக போட்டிக்கணுன்னா போட்டிக்கலாங்க. 1.5 பவுனில் நம்ம தாலி எல்லாம் போடும்போது ஹெவி ஆகிடும், அது கட் ஆகிடும்.
ஸோ சிம்பிளாக உங்களுக்கு தாலி செயினோட போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் இது. இதெல்லாம் அழகாக இருக்குது. டாலர் முகப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மாடலாக இருக்குது செயின். அந்த செயினுக்கு முகப்பு வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு 4 கிராம்லேருந்தே செயின்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சிம்பிளாக கழுத்தில் போடுற மாதிரி பேட்டர்னு நீங்களும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அழகான மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்